ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யா. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 24 முதல் 30 வரைக்கும், அதாவது ஆவணி தமிழ் தேதி ஆவணி 8 முதல் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறோம். மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவானுடைய வீடான மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கார். 4ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஓகே தான். 4ஆம் இடத்துல குரு இருக்கார். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சூப்பர். 12ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது எந்த குறையும் கிடையாது. 7.5 சனி நடக்குது. 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு மார்க் எதிர்பார்க்க முடியாது. 90 மார்க்குக்கு உழுந்து படிப்பீங்க, கட்சியில் 60 மார்க் கிடைக்கும். சிலர் அரியர்ஸ் வைக்கக்கூடிய ஒரு நிலை கூட வரும். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சில படிக்கிற பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் இருந்தாலும் 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 2வது ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. ஆனால் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இப்போ ராசிநாதனை பார்த்துட்டோம். சனி பகவான் ராசியில் இருக்கார், வக்ரமாக இருக்கார். 12ல் ராகு இருக்கார், சூப்பர். அதுவும் குரு பார்வையில் இருக்கார், அற்புதம். அடுத்தது உங்களுக்கு 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 5ஆம் இடத்துல இருக்கார், 6ஆம் இடத்துலையும் இருக்கார். 5ஆம் இடத்துல 2 நாள் இருக்கார், 6ஆம் இடத்துல 5 நாள் இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த தனம் இருந்த போதிலும் உங்களுக்கு 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 7ல் போய் அமர்ந்திருக்கிறார். அது அற்புதத்திலும் அற்புதம். அவர் 4ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறார். குருவும் 10ஆம் வீட்டை பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள். சனி பகவான் 7.5 நடக்குது, ஆனாலும் வக்ரமாக இருக்கார். இப்போ 12ஆம் இடத்தில் இருப்பதாக ஐதீகம். செலவினங்கள் ஏற்படும், அவ்வளோதான். ஜென்மச்சனி இப்போ ஓடிட்டுருக்கு. பட் இருந்தாலும் 12ல் இருப்பதாக ஐதீகம். அப்போது செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அசுப செலவும் இருக்கும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு தொழில் உத்தியோகம் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 7ஆம், அதாவது 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக தன்னுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அப்போ தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பெற்று தரப்போகிறது. தொழிலில் நீங்கள் விரிவாக்கம் பண்ணலாம், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். கடன் உடனே வாங்கி இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல சம்பாத்தியத்தை
எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அது நிலை இந்த வாரம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி இதில் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை. சுக்கிரனுடைய ஆதிக்கம் கலைத்துறையில், சினிமா துறை, நாடகம், இந்த வங்கிகள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றும் அன்பர்கள். ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க. சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார். அப்புறம் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். இப்போ நகைக்கடை, நகை உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், அதை கடை வச்சுருக்கவங்க, அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நேரம். தொழில் சிறந்து விளங்குமா, கொடிகட்டி பறக்க போகும். 7.5 சனியுடைய தாக்கமே உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த குரு பகவான் நல்லது பண்ணி தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார். காசு பணத்தை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்துடும் இல்லையா, அந்த தெளிவு வந்துடும் இல்லை. என்னதான் 7.5 சனி டார்ச்சர் இருந்தாலும் ஒரு பிரகாசம் சமயத்தில் கிடைக்கும், வரும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ராகு பகவான் 12இல் இருக்கிறார். அதுதாங்க ஒரு பெரிய விசேஷம். 12 ராகு இருக்கிறது. வெளிநாட்டு பயணம். இந்த மீனராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இப்போ படிக்க போகிறாங்க பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு, தாராளமாக போய் படிக்கலாம். அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கிறோமோ படிக்க முடியும். இப்போ இங்கே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அவங்க கம்பெனிக்காரே உங்களை வெளிநாடு, அவங்க அங்கே ஒரு கம்பெனி இருக்குது, வெளிநாடு அனுப்புகிறாங்க, தாராளமாக போகலாம். தொழில் சிறப்பாக செல்லும். அதாவது உத்தியோகம். தொழில் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணலாம். அங்கே சொந்தக்காரருக்காரு கூப்பிட்றாரு, வாங்க நான் உங்களுக்கு தொழில் வச்சு தரேன்றாரு, ரைட் போகலாம். இல்லை நண்பர் இருக்கார் கூப்பிட்றாரு, தாராளமாக போகலாம். ஸோ தொழில் சிறப்பாக நீங்கள் ரன் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் நேரம் அற்புதமான நேரம். புதுசாக தொழில் பண்ணுறவங்க தொழில் துவங்கலாம், உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் போகலாம். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை இருக்கிறது. செவ்வாய் 9க்கும் 2க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் பண வரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்குது, குடும்ப மேன்மை இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ 4ல் குரு இருக்கிறதால வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வெளிநாடுக்கு அனுப்பி கூட படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்க போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மிக 6க்குடையவன் சூரியன் 6ல் ஆட்சி பீடம் இருக்கிறார். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, இல்லை மேலிடத்தில் அதிகாரிகள் பட்டம், அதுவும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் பண்ணுற இடத்துல நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பாங்க. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கார். அவர் கெடுதலே பண்ண மாட்டார். அப்போ கேது பகவான் அவர் பங்குக்கு அவர் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்லது செய்யக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகம் துறையில் ஈடுபடுபவர்கள், ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். அற்புதமான நேரம், ஃப்ளரிஷ் ஆகும் நேரம். டைம் இஸ் த ஃபேக்டர். அதாவது காலம் கிரகங்கள் கையில். என்னதான் 7.5 சனி நடந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன என்று சொன்னால் அவங்க உங்களை தாங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி
உங்களை பொறுத்த வரையிலும் இந்த சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது. அதாவது ஃபேக்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க, சின்ன லேத் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இல்லை சம்மட்டி எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இரும்பு பட்டறையாக கூட இருக்கலாம். இந்த மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். கையில் காலில் அடிபடாமல் பார்த்துக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஜெர்காவும் சமயத்தில், ஏன்னா சனி செவ்வாய் டெக்னிக்கல் தானே, அந்த மாதிரி ஏதாவது நம்மளை மீறி எதாவது நடக்கும் அங்கே, அது ஃபால்ட் ஏதாவது. அதனால் வண்டி வாகன ஓட்டுநர்கள் எல்லாருமே, வாகன ஓட்டுநர்லாம் ஆட்டோவிலேருந்து பஸ்ஸுலேருந்து லாரியிலேருந்து ஜேசிபி கனரக வாதம் எல்லாம், ட்ரெயின் ஆப்ரேட்டர், ரெண்டாவது பைலட், இவங்களையும் எடுத்துக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக நிலக்கரி சுரங்கம் பூமிக்கடியில் இருக்கு இல்லையா, அதில் வேலை பார்க்குறவங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட், மற்றபடி உங்களுக்கு ஏன் இந்த செவ்வாய் இதையும் சொல்லலாம். உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, மேலே ஏறி இந்த கம்பத்தில் உயர்வை வச்சுக்கிச்சு வேறு அதாவது டிஸ்கனெக்ஷன் ஆகிருக்கும், அதை அவங்க சரி பண்ணுவாங்க, லைன்மேனுங்க. அவங்களாம் கூட எச்சரிக்கையாக, ஈபியில் வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. மற்றபடி இந்த மீனராசிக்கு 11, 12, 13 சந்திராஷ்டம நாள் வர்றதால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்க போது, வருமானம் சிறப்பு, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களும் வெளிநாடு போகலாம். இப்படி பல நிலைகளில் இதுவாக இருந்தாலும் 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் ஏற்படும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் இந்த பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் பெரிய பிரச்சனை, வாக்குவாதம், வீண் சண்டை. கொஞ்சம் பேசுவதை குறைத்து கொண்டு கொஞ்சம் டீலிங் சரியாக பண்ணிக்கோங்க. பொறுமையாக இருந்து கையாளுங்க, எந்த குறையும் இல்லாமல். நிச்சயமாக ஏன்னா குரு தான் உங்களுக்கு ராசிநாதன். ஸோ அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பட்டீஸ்வரம், விஷ்ணு, துர்க்கையை போட்டுருங்க. உங்களை பொறுத்த வரலையும் 7 சனி நடக்குது. சனி பகவானுக்கு பிரீத்தி செய்து கொள்ளுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், ஆஞ்சநேயரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.